வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பான முருக பக்தர்களுக்கு வணக்கம். சக்தி வாய்ந்த தைப்பூசம் முருகனுக்கு உகந்த இந்த தைப்பூசத்தில் நினைத்ததெல்லாம் நிறைவேற விரதம் இருந்து வழிபடுவது எப்படி என்பதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விரத பலன்கள் என்னென்ன என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். முருகனுக்கு உகந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய தை மாத பூசம் தைப்பூசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நாளில் வேண்டிய வரங்களை அருளக்கூடிய முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நண்பர்களே. பூசம் குரு பகவானுடைய நட்சத்திரம் என்பதால் இந்நாளில் குரு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நாளில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றியடையும் என்பது பக்தர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. குழந்தைகளுக்கு முதலாக சாதம் ஊட்டுவது, எழுத்தாணி பழகுவது, ஏடு தொடங்குவது போன்ற விஷயங்களை இந்நாட்களில் செய்வதும் உண்டு. குழந்தைகளுக்கு காது குத்தி திருவிழாவாக நடைபெற வைத்து மகிழ்வதும் உண்டு. திருமணத்தில் தொடர் தடைகளை உடைத்து எறிந்து திருமண பாக்கியத்தை அருளக்கூடிய இந்த தைப்பூசம் நன்னாளில் வரன் தேடுபவர்களாயினும் பெண்ணாயினும் முருகப்பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை தரிசித்து பயன்பெறலாம். நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாத பக்தர்கள் பாலும் பழமும் எடுத்துக்கொள்ளலாம். இன்று ஒரு நாள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கவும், அசைவமாக நினைப்பதை தவிர்க்கவும், அசைவமான சொற்களை தவிர்க்கவும், வயிற்றை பட்டினி போட்டு முருகனுடைய கவசங்களை பாட வேண்டும். முருகனுடைய கவசங்கள் மந்திரங்களை நாள் முழுவதும் உச்சரிப்பதும் எழுதி பார்ப்பதும் முருகப்பெருமானுடைய அன்புக்கும் இன்னும் பாத்திரமாகி அவருடைய அருகில் நெருங்குவதற்கு இதுவும் ஒரு வழியாகும். சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம், திருப்புகள், முருகன் மந்திரங்கள் போன்றவற்றை தொடர்ந்து உச்சரித்து முருகனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். வீட்டில் வேள் வழிபாடு செய்பவர்களுக்கும் இந்நாளில் வேளுக்கு அபிஷேகம் செய்து முருகனை அலங்கரித்து நெய்வேத்தியங்களை படைத்து தூப தீப ஆராதனைகளை காண்பிப்பார்கள். இந்த நாளில் தான் அன்னை பார்வதி முருகனுக்கு ஞானவேல் வழங்கிய தினமாகும். எனவே இன்றைய நாள் வேல் வழிபாடு செய்வர்களுக்கு எப்பேற்பட்ட பகைகளையும் ஒழித்து போவார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை வழிபட்டு காவடி எடுப்பது பழக்கம். இப்படி தைப்பூச நாளில் காவடி எடுப்பவர்களுக்கு எந்த விதமான பிள்ளி சூனியம் போன்ற ஏவல்களும் அண்டாது என்பது நம்பிக்கை. மாந்திரீகம் தாந்திரீகம் எதுவும் இவர்களிடம் பலிக்காது. அதுவே அடிபணிந்த ஏவல் செய்யக்கூடிய அளவிற்கு சக்தி இலக்கம் செய்துவிடும். இந்த பூச நட்சத்திரத்தில் கண்டிப்பாக விரதம் இருப்பது மிகுந்த நன்மை தரும். தைப்பூசத்தில் வேல் வழிபாடு வீட்டில் செய்தால் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அகலும். மேலும் செல்வ செழிப்பு உண்டாகும், வறுமை நீங்கும், துன்பங்கள் துளையும், நினைத்தது நிறைவேறும். மேலும் இன்றைய நாளில் முருகனுக்கு நடக்கக்கூடிய அலங்காரங்கள் அபிஷேகங்களை கண்குளிர தரிசிப்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். கணவன் மனைவி ஆகியோர் தம்பதிகளாக சென்று இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு சண்டை சச்சரவு, குடும்பத்தில் மனக்குழப்பம், பணத்தட்டுப்பாடு வரவே வராது. அதோடு தேவாரம், திருவாசகம், கந்தர் அலங்காரம், திருமுருகாற்றுப்படை, கந்த களிவெண்பா, கந்தர் அனுபூதி படிப்பது, ரொற்றாட்சம் அணிவது, சிவபெருமானை வழிபடுவது, சிவ பார்வதியை வழிபடுவது, சனீஸ்வரனை வழிபடுவது போன்றவையும் இந்த நாளில் மிகுந்த விசேஷமாக கருதப்படுகிறது. குழந்தையில்லா தம்பதிகள் முருகனுக்கு 6 விளக்குகள் ஏற்றி தைப்பூச திருநாளில் விரதமிருந்து வழிபடலாம். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமையின்மை, விவாகரத்து வரை சென்று வழக்குகள் கூட ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய அற்புதமான இந்த தைப்பூச நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுவது மிக 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 சிறப்பு. அப்பேற்பட்ட இந்த தைப்பூசத்தில் தைப்பூச விரத முறைகளை இன்னொரு முறை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். தைப்பூசம் நாளில் காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெட்டு நிறைய திரையறிந்து விரதத்தை தொடங்கலாம். வீட்டில் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டு, குறிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம் பாடி, கந்தள் அலங்காரம் பாடி, கந்தர் அனுபூதி பாடி, திருமுருகாற்றுப்படை பாடி, திருப்புகழ் பாடி, கந்த களிவெண்பா பாடி, இவ்வாறு தெய்வீக பாடல்களை பாடி முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையிலிருந்து மாலை வரை படிக்கலாம். வேலைக்கு செல்பவர்கள் அதிகாலையிலேயே பூஜை செய்து முருகன் போற்றி பாடிவிட்டு வேலைக்கு செல்லலாம். எந்த வேலை செய்வதானாலும் ஓம் சரவணபவா என்னும் மந்திரத்தை உச்சரித்துவாரே நீங்கள் இன்று ஒரு நாளாவது செய்வது உங்களுக்கு சிறப்பு. விரதத்தில் இருப்பவர்கள் காலை மதியம் 2 வேளையும்
பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். மாலை வேளையில் அருகிலுள்ள அருள்மிகு முருகன் கோயிலுக்கு சென்று முருகப் பெருமானை வழிபட்டு வருவது நல்லது. முடிந்தால் காலை மாலை வேளைகளில் கோயிலுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்தும் வரலாம். முருகனுக்கு உகந்த இந்நாளில் விரதமிருந்து காவடி எடுத்தல் மற்றும் பால் குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். பலன் தரக்கூடிய இந்த விரதம் முறைகளை கடைபிடித்து முருகனுடைய பூரண அருளை பெற்று வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் முருகன் அருளால் நீங்கள் பெற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையும் வாழ்த்துக்களும். மிகப்பெரிய வெற்றிகளை அடைய நான் முருகனை மனதார வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சரவணபவா. ஓம் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா.